வணக்கம். 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 அமலாக்கத்துறை வழக்கில் 2 வாரங்களில் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த இடைக்கால ஜாமீன் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பா நீங்க என்ன கருதுறீங்க சார்? டெல்லி மாநில முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருப்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் 18வது மக்களவைக்கான தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் தொடர்ந்து இந்த தேர்தலில் என்றைக்கும் இல்லாத பதட்டம் இப்பொழுதும் நிலவிக் கொண்டே இருக்கிறது. அதாவது ஆளுகிற கட்சிக்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அதே முக்கியத்துவம் எதிர்கட்சிகளுக்கும் உண்டு. ஆனால் எதிர்கட்சியில் தலைவர்கள் இல்லாமல் எதிர்கட்சிகளே இல்லாமல் நான் தேர்தலை சந்திப்பேன் என்கிற முறையில் தான் இந்த தேர்தலை திரு நரேந்திர மோடி அவர்கள் அணுகினார்கள். அதன் ஒரு பகுதி தான் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் தொடர்ந்து நீதிமன்றத்தை அணுகி உச்சநீதிமன்றத்தை அணுகி போராடி இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறார். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போன்ற அமைப்புகளை தவறான முறையில் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறது ஒன்றிய அரசாங்கம், பிரதமர் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார் என்பதற்கு இவை ஒரு சாட்சியாக இன்றைக்கு இது முடிந்திருக்கிறது. ஒரு அநீதி எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது. அவ்வளவுதான். இன்னும் தேர்தல் முடிவதற்குள்ளாக எத்தனை அமலாக்கத்துறை யாரை சிறைக்கு அனுப்ப போகிறது என்று தெரியவில்லை. ஆகவே தேர்தலில் தொடர்ந்து பிரச்சாரங்களும் சரி மற்றவர்களும் சரி நரேந்திர மோடி எதிர்கட்சிகள் இல்லாத, எதிர்கட்சி தலைவர்கள் இல்லாத அவர்களெல்லாம் சிறைக்கு அனுப்புவது, ஒரு பதட்டத்தை உருவாக்குவது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். என்றைக்கும் இல்லாத வகையில் வேட்பாளர்களே ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருந்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை. இப்பொழுது வேட்பாளர்களே வேட்புமனுவை திரும்ப பெற செய்யக்கூடிய வகையில அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வேட்புமனுக்கெல்லாம் திரும்ப பெற்று வரக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு கெஜ்ரிவால் அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அமலாக்கத்துறை தவறாக பயன்படுத்தப்பட்டு வந்தது என்பதற்கு இது சாட்சி. நீதிமன்ற உத்தரவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வரவேற்கிறது. முத்துரசன், மற்றொரு கேள்வி. இந்த 3 கட்ட தேர்தல் முடிவடைந்திருக்கிறது. 4ஆம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது. வரும் 13ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 3 கட்ட தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலை முடக்கி வைத்திருந்தார்கள். இப்போது அந்த 7ஆம் கட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த ஜூன் 1ஆம் தேதி வரை அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடலாம் என்று அவரை விடுவித்திருக்கிறார்கள். ஆனால் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை இந்த கட்சி அந்த ஊழலை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாக அது முன்னிறுத்தப்பட்டது நாட்டில். அதாவது அந்த முழக்கத்தை முன்னிறுத்தான் அவர்கள் டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆட்சியை பிடித்தார்கள். இப்போது அவர்களை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு வழக்குகளை தொடர்ந்து இருப்பதற்கான அந்த காரணம் உண்மையா பொய்யா என்பது அது எப்போது சார் நிரூபணம் ஆகும்? ஊழல் வழக்கில் ஒருத்தர் கைது செய்யப்படணும்னா முதல்ல கைது செய்யப்பட வேண்டியது நரேந்திர மோடி. அதாவது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தணிக்கை குழு அறிக்கை கொடுத்திருக்குது. சாலை அமைத்ததில் 7000 கோடிக்கு மேல் ஊழல். அதே மாதிரி கொரோனா காலத்தில் இறந்து போனவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் பல ஆயிரம் கோடி ஊழல் என சிஏஜி அறிக்கை, மத்திய ஒன்றிய அரசாங்க தணிக்கை குழு நாடாளுமன்றத்தில் அறிக்கை வைத்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஊழல். அது மாதிரி தேர்தல் பத்திர ஊழல். இந்த ஊழல் குறித்தெல்லாம் முதல்ல பேசாம நடவடிக்கை எடுக்கணும். இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அதானியும் அம்பானியும் காங்கிரஸ் கட்சிக்கு லாரியாக எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்று மோடி பேசுகிறார். அப்படின்னா பணம் கொடுத்திருக்காங்கன்னா மோடி விசாரிக்கப்பட வேண்டியவர். எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, என்ன பணம் கொடுத்தாங்க? ஏன்னா அதானியும் அம்பானியும் யாருடைய நண்பர்கள் உலகத்துக்கே தெரியும். மோடிக்கு மிக நெருக்கமானவர்கள். இப்போ அவர் சொல்றாருன்னா அவர் விசாரிக்கணும்ல. அவர் மீது விசாரித்து அந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்து எவ்வளவு காங்கிரஸ் கட்சி பணம் வாங்கிச்சேன்னு இப்ப அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் இப்ப திரு நரேந்திர மோடியை விசாரிக்கணுமா இல்லையா? அப்ப ஊழல் அப்படின்னா அந்த ஊழல்ல முதலில் கைது செய்யப்பட வேண்டிய நபர் நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி கைது செய்யப்படக்கூடியவர். அவர் கைது செய்யப்பட்டிருக்கணும், கெஜ்ரிவால் அல்ல. அதாவது ஊழல் பண்ணிட்டாருங்கிற பேரால கெஜ்ரிவாலை பிடிச்சி, ஏன்னா கெஜ்ரிவாலுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது, டெல்லியில செல்வாக்கு இருக்கிறது. போன முறை 7 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றது. இந்த தடவையும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் அங்க உடன்பாடு செய்து கொண்டு போட்டியிடுகிற காரணத்தினால் கெஜ்ரிவால் வெளியே இருந்தால் நமக்கு ஆபத்து என்கிற முறையில் அவர் சிறையில் அழைத்து நீங்கள் குறிப்பிட்டதை போல 3 கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது. இன்னும் 4 கட்ட தேர்தல் அதுல பிரச்சாரம் செய்யலாம் என்று நீதிமன்றம் அவருக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது.
இந்த 4 கட்ட தேர்தல்களிலும் கெஜ்ரிவால் அவர்கள் தீவிரமான முறையில் பிரச்சாரம் செய்து தன்னுடைய கைது குறித்து அவர் விளக்கம் அளிப்பார். யார் ஊழல் செய்கிறார் என்கிற விவரத்தையும் ஒரு நிச்சயமாக மக்களிடம் எடுத்து கூறி இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பெரும் பங்களிப்பை செலுத்துவார் என்று நான் கருதுகிறேன்.